வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பொரியல் அவளுக்கு பிடிக்கல, எடுத்துட்டு வந்து என்ன பண்ணா தெரியுங்களா? நான் இன்னைக்கு சொல்றேன் சார். அப்படியே அங்க வீட்டில் இருக்க அந்த டஸ்ட்பின்ல கொண்டு வந்து போட்டா. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இறங்கி அவங்களுக்கு பாட சொல்லி தானே சார் தரணும். இன்னைக்கு நம்ம வசதியா இருக்கும், 2 கை பொரியலை போட்டா நம்ம ஒன்னும் ஏழை ஆயிட போறது இல்ல. போய் டக்குன்னு பார்த்தேன், என்னடி இது இப்படி போட்டு வச்சிருக்க, மா சும்மா இருமாண்ணா. அப்படியே அந்த பொரியலை அள்ளுனேன் சார். குழால கழுவி எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஐயோ 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 ஐயோண்ணா. நான் சொன்னேன், பொரியல் வந்து உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? மாசத்து கடைசி 10 நாள் பொரியல் இல்லாம 2 கடையில கொடுக்குற கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இதை வச்சு தொகையில அரைச்சு சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்திருக்கியாடி நீ? பொரியலை தூக்கி போடுவியா நீ? நாங்க அப்படி வாழ்ந்தது இல்ல. இந்த வீட்டுல இனிமே பொரியல் குப்பை தொட்டில இருந்து அதை நான் எடுத்து சாப்பிடுறது நீ ஞாபகம் வச்சுக்கன. அன்னில இருந்து பொரியலை கொட்டுறதை நிறுத்தினா என் பொண்ணு. வாழ்க்கையில வேலை இருக்கோ இல்லையோ 3 நாள் சாப்பாடை ரைட்ல வேணும்னே ஜாஸ்தி வைப்பேன் சார். அடுத்த நாள் காத்தால பழைய சாதம் தான், மோர் சாதம் தான் கிளப்பி அனுப்புவேன் ஸ்கூலுக்கு. ஏன்? மோர் சாதம் சாப்பிடறத ரசிக்க கத்துக்க. விருந்து சாப்பிட தெரிந்த நமக்கு மோர் சாதம் சாப்பிட்டு ரசிக்கவும் கத்துக்க தெரியலனாக்க, இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும் சமநிலையாக மனதிலே வாழ்க்கையை நடத்துவதற்கான பக்குவம் இல்லாமல் போய்விடும். சில சமயம் பொண்ணுக்கு வேணுங்கன்னே நான் என்ன பண்ணுவேன், நல்ல டிஃபன் கொடுப்பேன். நல்ல டிஃபன் கொடுப்பேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு டிஃபனை கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டு முடிக்கிற போது வேணுங்கன்னே என்ன பண்ணுவேன்னா, காலையில் இருக்க பழைய சாதத்தை ஏதாவது ஒரு தொகையில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு தனியா பொடி இதை போட்டு சா சூப்பராக இருக்குது அப்படின்னு வேணும்னே அவள் எதிர உட்காந்து சாப்பிடுவேன். ஓ நீ மட்டும் நல்லா சாப்பிட்றான்பா, உனக்கு வேண்டாமா அதை வச்சுட்டு வா பழைய சாதத்துக்கு வா, வந்துட்டு சூப்பராக இருக்குமா இது. இப்படி பழக்கி 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 நம்முடைய முன்னோர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள், பழைய சாதம், பழைய விஷயம், பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு இருக்கேன்னு இன்னைக்கு ஆடக்கூடாது, இன்னைக்கு இருக்க காசு நாளைக்கு நினைச்சா 2 செகண்ட் நம்ம கையை விட்டு போறதுக்கு அது ஆகாது. இன்னைக்கு உடல் உழைப்பினால கஷ்டப்படுறோம், வாங்குற காசை மரியாதை தெரியணும், பெரியவங்க கிட்ட மரியாதை இருக்கணும், எதையும் வணக்கம் செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். குரு என் பொண்ணு ஸ்கூல் டீச்சர்ஸை பத்தி என்கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது சார். நான் சொன்னா என்ன பண்ணுவேன்னு அவளுக்கு தெரியும். நேரம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிடுச்சுனாக்க, ஒரு குழந்தை ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுச்சுன்னா உடனே போய் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே கிடையாது. நேரம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவேன், டைம் கேட்டுப்பேன், வெயிட் பண்ணுவேன், ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு கேட்பேன். என் குழந்தை ஏதோ ஒரு இடத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்றா மேடம், அது என்னன்னு சொல்லுங்க, நீங்களும் நானும் பேசி அதை சரி பண்ணுவோம், ஒரு வாரம் மானிட்டர் பண்ணுவோம், என்னன்னு பார்ப்போம். இல்லையே அப்படி ஒன்றும் இல்லையானுவாங்க. இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் சொல்லலை, என் சைல்டு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா உங்களை, ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுங்க, நாம பேசி ஆஸ் எல்டர்ஸ் நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, வீட்டில் நான் அதை மானிட்டர் பண்றேன், நான் சரி பண்றேன், ஸ்கூல்ல அவ சரியா இருக்கலான்றதை நீங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை சரி பண்ணுவோம். ஆனா இன்றைக்கு பெற்றோர்கள் பல பேர் என்ன செஞ்சோம், வாத்தியார் சொக்காவை பூச்சோம், கன்னத்துல அரைஞ்சோம், அவனுக்கு சஸ்பென்ஷன் கிடைக்கிற வரைக்கும் விடாம அவனை விரட்டணும். அவன் என்ன நினைச்சான், இது வேலைக்கு ஆகாது, நீ எப்படியோ எக்கடோ கெட்டுப்போ, நான் வந்தானா கிளாஸ் நடத்தினா போனா. அப்போ ஒரு மந்தைக்கு பாடம் நடத்தக்கூடியவர்களாக ஆசிரியர்களை மாற்றி குரு என்ற இடத்திலே இருந்து சம்பளம் வாங்கக்கூடிய மிஷின்களாக நாம் ஆசிரியர்களை நம்மளோட நடவடிக்கைனால மாத்தணும். அவன் எந்த அளவுக்கு கேடு கட்டு போயிட்டான், இன்டர்வல் பீரியட்ல பையன் அனுப்பி டாஸ்மாக்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வாடான்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டான். சில பசங்க கடைசி பீரியட் கட் அடிச்சுட்டு அந்த மாதிரி கடைகளுக்கு போவதாகவும் நாம் கேள்விப்படுகிறோம். அப்ப நம்ம பெரிய விஷயங்கள் பேச வேண்டாம், பெரிய பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்றத ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம மறுவாசிப்பு செய்து பரிசீலனை பண்ணி பார்த்தாலே போதும். என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? குழந்தை என்னவா வரணும் சார், இன்ஜினியராவா, டாக்டராவா, அதுவாவா, இதுவாவா, சாயங்காலம் இந்த டியூஷன் விட்டோடனே அந்த டியூஷன் போ, அந்த டியூஷன் விட்டோடனே அந்த டியூஷன் போ, அந்த டியூஷன் விட்டோடனே அந்த டியூஷன் போ, போய் சம்பாதிப்ப, அப்புறம் அமெரிக்கா போயிடும், அப்புறம் செத்தா கூட உன்னுடைய பணத்தை எடுத்து போடுறது கூட நான் வரமாட்டேன், உனக்கு இமெயிலே நான் லெட்டர் எழுதிடுவேன், காசு அனுப்பிச்சு டாலர்ஸ் அனுப்பிச்சிடுவேன், டாலரா என் பணத்தை தூக்கிட்டு சுடுகாடு வரைக்கும் போகும். அப்ப எதை பத்தியும் ஒரு ஆசா பாசங்கள், ஒரு அன்பு, ஒரு ஷேரிங் எதுவுமே இல்லாம அந்த குழந்தைங்களை என்ன பண்ணிட்டோம், அவங்களுடைய பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் என்னன்னா, உடனே we have to take them to a restaurant, எதனா கேட்டா உடனே இங்கிலீஷ்ல we have to take them to a restaurant. அந்த மெனு கார்டை பார்த்துட்டு அவங்க பெரிய, அதாவது இந்த அப்பா அம்மாங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு யோசனையே கிடையாது சார். நான் குற்றம் நம்ம மேலதான் இருக்கு, நம்ம பார்க்கணும். அந்த மெனு கார்டை பார்த்து ஒரு 4 ஐட்டம் அந்த குழந்தை சொல்லிட்டா, எனக்கு என்னன்னு தெரியாது சார் இந்த ஐட்டம்லாம், ஆனா என் பொண்ணு தான் நல்லா ஆர்டர் பண்ணுவா. எதுக்கு?
சைனீஸ் அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணாங்க, வயிறெல்லாம் கெட்டு வீணா போகும். நம்முடைய நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு, நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி மண்ணு மேல 100 பேர் மூக்க சிந்தி போட்ட மாதிரி கொடுக்குறான். அதுக்கு பேர் பிட்சாங்கிறான். அதை வெக்கம் இல்லாம சாப்பிட்றோம் சார். நம்முடைய சாப்பாடு அழிச்சாங்க. எனக்கு அன்னைக்கு கேட்ட முந்தானத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி தர்மபுரிக்கு போயிட்டு இருந்தேன். காலையில ஒரு 7 மணி இருக்கும், நிறுத்தி ஒரு இடத்துல டீ சாப்பிடலான்ட்டு வண்டியை நிறுத்தணும். ஒருத்தர் சாதாரண ஆளு, கிராமவாசி, ஒரு நீல கலர் நிஜார் போட்டு இருக்காரு, ஒரு டம்ளர்ல டீயை வாங்கிட்டு லேஸ் சிப்ஸ் வாங்கிட்டு போறாரு கையில. காலங்காத்தால 7 மணிக்கு லேஸ் சிப்ஸ் சாப்பிடுவியா? பன்னு சாப்பிட்டு வளர்ந்தோம் நம்ம ஒரு காலத்துல, வேலைக்கு போறவங்க. பழையது சாப்பிட்டு வளர்ந்தோம். பழையதை சப்ஸ்டிடியூட் பண்ணி பன்னு வந்தது. இப்ப காலங்காத்தால 7 மணிக்கு லேஸ் சிப்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உருப்படுமா? 10 சிப்ஸ் இருக்கு சார். அந்த பேக்கெட் ஓபன் பண்ணீங்கன்னாக்க 10 ரூபாய். எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாய் வந்து எனக்கு கேம்ப் ஃபீஸ். ஆனா இன்னைக்கு காசுனோட மரியாதையை அவ்வளோ குறைச்சி, so what, only 100 rupees no, so what, only 300 rupees நோன்னு பணத்தினோட மரியாதையவும் நம்மளோட உழைப்பினுடைய மரியாதையவும் நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லாம, கேட்ட உடனே ஒரு குழந்தைக்கு எதுவும் கொடுக்காதீங்க சார். 4 நாள் கெஞ்ச வச்சு கொடுங்க, ஓட விடுங்க, அழ விடுங்க. அடிப்படைகளை கொடுங்கள், அத்தியாவசியங்களை கொடுங்கள். லக்ஸரிஸ கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. இதை எப்படி எத்தனை பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்றது? அதனாலதான் என்ன ஆகி போச்சு, பாக்கெட் மணி. அன்னைக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஐ வாஸ் ஷாக் ஆயிட்டேன் சார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பேசுறாங்க, பாக்கெட் மணியை பத்தி ஒரு விவாதம் வந்தது. ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவி சொல்றா, எவ்வளவு பாக்கெட் மணி இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்கன்னு கேக்குறாரு. 50,000 அவ சொன்னானா நீங்க நம்புவீங்களா? 50,000 ரூபாய் பாக்கெட் மணி வேணுமா ஒரு மாச செலவுக்கு? நான் ஒரு வருஷம் முழுக்க குடும்பம் நடத்துவேன் அந்த காசுல. 50,000 ரூபாய் பார்க்க எதுக்குமா உனக்கு 50,000 மணினாக்க? அப்பதான் நான் கெத்து காட்ட முடியுமா? பட்டுன்னு ஒண்ணு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கெத்து காட்டுறது தெரியும். அந்த அம்மா அப்பாவுக்கு பயப்படுறாங்க பசங்களை பார்த்து. என்ன பண்ணிடுவாங்க அப்படி பசங்க? போ, ஐயோ என் குழந்தை அப்படியே இப்படியே ஆயிடும். உடனே இந்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் இப்ப புதுசா வந்து அப்படிலாம் பண்ணீங்கன்னா குழந்தை தற்கொலை பண்ணிக்க சார். ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா என்ன வேணா பண்ணிக்க. பயம்லாம் என்ன மூத்த முடியாது. நீ கட்டுப்பட்டு இருக்கணும்ன்றத சரியா சொல்லணும்ல. பெற்றோர்கள் என்றைக்கு தங்களுடைய மேலாண்மையை இழந்தார்களோ, பிள்ளைகள் அன்றைக்கு தங்களுடைய ஒழுக்கத்தை இழந்தார்கள்.